காணா மலையினை. இது எந்த மலை? திருமாலும் பார்க்க முடியவில்லை, பிரம்மா நான்முகனும் காணா மலையினை. சிவ சிவ சிவாய நமவோ சிவ சிவ சங்கர சிவாய நமவோ சிவ சிவ சங்கர சிவாய சிவாய நமவோ நம சிவாய சிவாய நமவோ சிவாய நமவோ சிவ 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 ஹராய வாய நமவோ அண்ணாமலையே சிவாய நமவோ அருணாச்சலனே சிவாய நமவோ அருணாச்சல சிவ சிவாய நமவோ அண்ணாமலையே சிவாய நமவோ அண்ணாமலையே சிவாய நமவோ அண்ணாமலையானுக்கு அர்த்தநாரீஸ்வரூபனுக்கு அண்ணாமலையாருக்கு அர்த்தநாரீஸ்வரூபனுக்கு. திருவண்ணாமலை தீபம் பல நூற்றாண்டுகளை கடந்து இன்று வரை கொண்டாடப்படும் முக்கிய விழாக்கள்ல கார்த்திகை தீப விழாவும் ஒன்று. கிட்டத்தட்ட 10 நாட்கள் கொண்டாடப்படும். அண்ணாமலையார் சன்னதியில பரணி தீபம் மாலை 6 மணிக்கும் 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில மகாதீபமும் ஏற்றப்படும். கிட்டத்தட்ட 5 அடி உயரமும் 250 கிலோ எடையும் கொண்ட கொப்பரையில 3500 லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு 1000 மீட்டர் காடா துணியினாலான திரியின் மூலம் இந்த மகாதீபம் ஏற்றப்படுது. இப்படி ஏற்றப்படும் மகாதீபம் தொடர்ந்து 11 நாட்கள் எரியுங்க. இந்த மகாதீபாரணைக்கான லட்சக்கணக்கான மக்கள்கள் குவிவாங்க. உலக அளவில் உள்ள மிகப்பெரிய கோவில்களில் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடக்கும் இந்த கார்த்திகை தீபமும் முக்கியமான திருவிழாங்க. சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் 9 கோபுரங்களையும் 6 பிரகாரங்களையும் 142 சன்னதிகளையும் 306 மண்டபங்களையும் உள்ளடக்கி தான் இந்த திருக்கோவில். சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு 2 பெரிய குளங்கள் கோவிலுள்ளேயே இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொன்னாங்க. இந்த கோவில் பல நூற்றாண்டுகளை கடந்து சோழர் காலம் துவங்கி நாயக்கர் காலம் வரை தொடர்ச்சியாக பல மன்னர்களால் கட்டப்பட்டு திருப்பணி இன்றளவும் செய்யப்பட்டு வருது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாள் ரொம்ப முக்கியமான திருநாளாக கொண்டாடப்படுவது கல்வெட்டுகளில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அண்ணாமலையார் கோவிலில் கிடைச்ச முதலாம் ராஜேந்திர சோழனுடைய 19ஆம் ஆண்டு கல்வெட்டு கிபி 1031 கார்த்திகை திருநாள் இறைவன் திருவேட்கைக்கு